ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எப்படி போகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. இப்போ எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னா புவி சார்ந்த அரசியல். புவி சார்ந்த அரசியல் அப்படின்னா தன்னுடைய நாட்டிற்கு எது நல்லது அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரைட்டிசம், ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வலதுசாரிகள் அந்த ஒரு நிலைமையில் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிக்கோலஸ் மடூரா அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய நாட்டிலிருந்தே கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டார்கள். அதை பொறுத்தவரை இன்றைய வெனிசுலா, நேற்றைய உக்ரைன், நாளைய தைவான் அப்படின்னு தான் சொல்லலாம். நேற்று உக்ரைன் இது போன்ற காரணத்திற்காக ரஷ்யா அதன் மீது படையெடுத்தது. 4 வருஷம் முடிஞ்சு தொடர்ந்து இன்னும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு இடையில் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் தூக்கப்பட்டு அந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. இப்பொழுது வெனிசுலா நாடு அமெரிக்காவோடு தான் வியாபாரம் செய்ய வேண்டும், செய்யும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனுடைய பிரசிடென்ட் ரோட்ரிகஸ் அவரும் அதை ஆமோதித்திருக்கிறார். அந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போது எதிர்த்து போராட்டமோ அல்லது ஆதரவாக ஒரு போராட்டமோ எதுவுமே நடக்கலை. மக்கள் அமைதியாக தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் எடுத்துட்டிங்கன்னா நேற்றைய முன்தினம் நேட்டோ நாடுகள் குறிப்பிடும்படியாக பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு இதனுடைய அதிபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஸ்ஃபயர் அமைதி உடன்பாடு ஏற்பட்ட உடனே ஐரோப்பிய நாடுகளுடைய படைகள் உக்ரைன் செல்லும், அதற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு உடனே ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வெளிநாட்டு படைகளும் உக்ரைனில் வந்தால் அது எதிரி நாட்டு படை என்று கருதப்பட்டு அவர்கள் தாக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு நாடும் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி 2 பேரும் மீட் பண்ணி அமைதி உடன்படிக்கை பற்றி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஃபோன் வந்துச்சு. இது மாதிரி என்னுடைய வீட்டின் மீது ட்ரோனெல்லாம் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள்ன்ட்டு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டின் வேண்டுமென்றே சொல்லியதாக தெரிகிறது. உளவு நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி இது ஒரு பொய்யான தகவல். இந்த அமைதி உடன்பாடு தொடரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு தடுப்பதற்காக ரஷ்யாவினுடைய ஒரு நெரேட்டிவ் கருத்தாக்கம் அப்படின்னு சொல்லி உளவு நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தைவானின் மீது சைனா ஒரு கண் வைத்து கொண்டே இருக்கிறது. மடூராவை கிட்னாப் பண்ண மாதிரி தைவான் அதிபரையும் தூக்கிடலாமா அப்படிங்கிற பிளானில் நிச்சயமாக சைனா இருக்கும். அவங்க ஏற்கனவே போர் ஒத்திகையெல்லாம் சவுத் சைனா சீல நடத்திட்டு இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய போர்க்கப்பல்லையும் கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்காரு. இந்த சமயத்தில் ஈரானில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லோருமே சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் 40 நபர்கள் இதுவரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. $1 கொடுத்தீங்கன்னா 45,000 ஈரான் கரன்சியை வாங்க முடியும். நம்முடைய ரூபாய் மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 ஈரானியன் கரன்சிக்கு நம்முடைய $1 ஈக்குவல். $1 கொடுத்தீங்கன்னா 5,000 ரூபாய் ஈரான் ரூபாய் வாங்க முடியும். அப்படி பொருளாதார நெருக்கடி அங்கே. 1 கிலோ தக்காளி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூட்கேஸில் தான் ஈரானியன் பணத்தை எடுத்துகிட்டு போய் வாங்க முடியும். அவ்வளவு நெருக்கடியில் இருக்குது. அங்கே குறைஞ்சபட்சமே ஒரு நோட்டினுடைய மதிப்பு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நோட்டு தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் இருக்கிற மாதிரி $1 அங்கே கிடையாது. குறைந்த அடிப்படையே 10,000 ரூபாய். அப்போ எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்கள் பொருளாதாரம். இது ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருப்பதால் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் அதை அட்டாக் பண்ணுறது, அதனால் ஈரானுக்கு மிகவும் செலவு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு நாடுகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. நேற்று கொலம்பியாவினுடைய அதிபர் பீட்ரோ அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இரு நாட்டு உறவுகளையும் பலப்படுத்த வேண்டும், நான் போதைப் பொருளுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்ரோ சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எங்கள் 2 பேருக்கு இடையில் பேச்சுவார்த்தை அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கியூபா நாட்டில் இப்போ பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. வெனிசுலாவும் கியூபாவும் நட்பு நாடுகள். வெனிசுலாவிலிருந்து தான் கியூபாவிற்கு எண்ணெய் மற்றும் பல்வேறு பொருளாதார தொடர்புகள் இருக்கின்றன. அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் கியூபாவினுடைய ஆட்சி விழுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கின்றன. இதே சமயத்தில் நிக்காரகுவா அப்படிங்கிற நாட்டின் மீதும் இது போன்ற நிலைமை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. அது அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே அந்த கிரீன்லேண்டில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்குது. இருந்தாலும் இந்த கிரீன்லேண்டை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு நேட்டோ நாடுகள் குறிப்பிடும்படியாக டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நடக்காது, அப்படி நடந்தால் நேட்டோவிற்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள உறவு முறியும் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவேல் மெக்ரான் அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச சட்டத்தை மீறி
நண்பர்களிடமிருந்து விலகிச் செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை நேற்று விட்டிருக்கிறார். இப்படி ஒரே குழப்பமாக இருக்கிறது. இதான் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை அவருடைய போர்க்கால அதிகாரத்தை குறைக்கும்படியாக நேற்று அவருடைய பாராளுமன்றத்தில் செனட் என்று சொல்வார்கள், மேல் சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வெனிசுலா நாட்டின் மீது போர் எதுவும் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தற்போதைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் புவிசார் அரசியல். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவை வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகின்றதோ அந்த நாடுகளின் மீது கடுமையான வரி விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட வடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சட்ட வடிவு ஒரு சட்டமாக வந்தால் அதனால் பாதிக்கப்படுகின்ற நாடுகள் நம்முடைய நாடு, ரஷ்யா, சைனா, ஈரான். ஏன்னா நம்ம ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கின்றோம். 500% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட முன்வடிவு சொல்கிறது. இப்படி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. இந்த சட்ட முன்வடிவில் 500% அப்படின்னு சொன்ன உடனே நேற்று நம்முடைய இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்தது. அதான் ஒரு இடத்துல ஒரு பொருளாதார சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும். அதனால் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி யூரோப்பில் இருக்கு. அந்த நாட்டில் ரஷ்யன் அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போய் வச்சிருக்காரு. டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால் அது ஒரு சிறிய அளவில் இருக்கும். அது ஒரு லிமிட்டட் பிளேஸை மட்டும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அங்கே மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய முன்தினம் ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை அதை கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்காரு. அந்த ஏவுகணை மூலமாக ஐரோப்பியில் இருக்கின்ற எல்லா நாடுகளின் மீதும் குறிவைத்து தாக்க முடியும். இப்படி எங்கு பார்த்தாலும் பதட்டம். ஒரு போர் பதட்டத்தில் ஒரு நாடு மற்ற நாடை கைப்பற்ற வேண்டும், மற்ற நாடை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டால் உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும்? எனவே நம்முடைய நாடு இந்த புவிசார் அரசியலில் பங்கேற்று உலகத்தில் ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இந்தியா எப்பொழுதுமே பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அமைதியை நாடுகின்ற ஒரு நாடு. நான் அலையன் மூமெண்ட், அணிசேரா கொள்கையை உருவாக்கிய நாடு நம்முடைய நாடு. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கிய நாடு நம்முடைய நாடு. அப்படி இருக்கின்ற நிலையில் மீண்டும் இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் உலக அமைதியை கையில் எடுத்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலும் அமைதியை கொண்டு வர வேண்டும். அதுவே நம்முடைய விருப்பம்.